மின்சாரம் என்பது தொடுவதற்கு முன்பாகவே சாக்கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. கடைசி வந்து ஒரு 6500 கட்டிக்கும், 2000 கூட வருது. 1050 ரூபா கட்டிருக்கு, 400 ரூபா கூட வந்துருக்கு. மறைமுகமா ரொம்ப கூடியிருக்கு. ஆதி காலத்தில் இந்த மாதிரி கூட ஒரு மின் விளக்குகள் கூட இருக்கிறதுக்கான 200 யூனிட் இலவச மின்சாரம் சொன்னாங்க. ஆனால் அது சொன்னது பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ கரண்ட் சார்ஜ் வந்து அதிகப்படி தான் வருது. இப்போ என் வீட்டில் பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சோலார் போட்டிருக்கோம். சோலார் போட்டதில் என்னென்னா எனக்கு வந்து 2 மாதத்துக்கு ஒரு 325 ரூபா வரும். இப்போ பார்த்தீங்கன்னா போன மாதம் பார்த்தீங்கன்னா 450 ரூபா, 500 ரூபா, 600 ரூபான்னு, ஏன்னா இலவசம் வேற 500 யூனிட் கொடுக்குறாங்க. அதாவது சோலார் கன்ஃபியூஷன் வந்து 500 யூனிட். அதுவும் இல்லாமல் அவுட்புட் வேற எனக்கு நிறையா போகுது. நான் யூசேஜ் வந்து எனக்கு யூசேஜ் கம்மின்ற போது அவங்க அவுட்புட் எடுத்தது போக பணம் வந்து 100 ரூபா எக்ஸ்ட்ரா வேற வருது. இப்போ ஏன்னா இப்போ வெயில் ஜாஸ்தி அடிக்குது, அவுட்புட் ஜாஸ்தி தான் போகுமே தவிர குறையாது. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா ரீடிங் எடுக்காமலே எடுத்ததா சொல்லி வந்து கணக்கு காட்டுறாங்க. அது வந்து தவறானது. இவங்க கால்குலேட் பண்ண தெரியாம பண்றாங்களா இல்ல இந்த 200 யூனிட்டை எப்படி கால்குலேட் பண்றாங்கன்றது எனக்கு தெரியல. போன மாசம் வந்து நாங்க 650 ரூபா கட்டினேன். இந்த மாசம் வந்து 1050 ரூபா கட்டிருக்கு, 400 ரூபா கூட வந்துருக்கு. லாஸ்ட் மந்த் வந்து நம்ம ஒரு 4000 ரூபா அந்த மாதிரி ரேஞ்சு கட்டணும். இப்போ வந்து கடைசியாக வந்து ஒரு 6500 கட்டிக்கும், 2000 கூட வருது. ஆனால் நம்ம இத்தனை வருஷமா யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம அந்த ஒரு வருஷம் லிஸ்ட் எடுத்து பார்த்தோம்னா லாஸ்ட் இயருக்கும் இப்போ வந்து ஒரு வருஷத்துங்களுக்கும் பார்க்கும்போது ஒரு 200 ரூபா 300 ரூபா கூட தான் செய்யுது. அதை நம்ம கேட்டோம்னா நீங்கள் யூஸ் பண்ணியிருப்பீங்க, வீட்டில் எலக்ட்ரானிக் குக்கர் வச்சிருப்பீங்க, நீங்கள் கேஸ் இல்லை இந்த எலக்ட்ரானிக் குக்கர் யூஸ் பண்ணியிருப்பீங்க, அதனால உங்களுக்கு கூட தான் வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. போன மாதம் கரண்ட் பில் வந்து ஒரு 670 ரூபாட்ட கட்டினேன். ஆனால் இப்போ வந்து கரண்ட் பில் வந்து அதுக்கு டபுளாக தான் வருது. கரண்ட் பில் அதிகமாக தான் இருக்குது. கரண்ட் பில் குறைக்கணும், ஆனால் கரண்ட் பில் கூட இல்லைன்றாங்க. ஆனால் மறைமுகமாக கரண்ட் பில் கூட்டிகிட்டு தான் இருக்குது. ஆமாம், மறைமுகமாக ரொம்ப கூடியிருக்கு. போன மாதம்லாம் வந்து எங்கள் வீட்டில் வந்து 2400 ரூபா கரண்ட் பில் கட்டியிருக்கோம். இப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா 5000 சொச்ச ரூபா, 5650 ரூபா கரண்ட் பில் வந்துருக்கு. 500 யூனிட் முதல்வர் அறிவிச்சதுக்கு பிறகு இப்போ எங்களுக்கு 5700 ரூபா வருது. அது சம்பந்தமாக நம்ம 2 முறை நம்ம கருப்பாயின் இபி ஆஃபீஸில் போய் எழுதி கொடுத்துட்டு வந்திருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. இப்போ இந்த மாதம் வேற கரண்ட் பில் வரப்போகுது. அதே 5000 சொச்ச ரூபா வரப்போதா இல்லை 10000 சொச்ச ரூபா வரப்போதான்னு தெரியல. இப்போ இனிமேல் நம்ம வந்தால் தான் தெரிய போகுது கட்ட முடியுமா முடியலன்றது. பாப்போம், இல்லைன்னா கரண்ட் பில்லை கூட நம்ம பிடிங்கி விட்டு ஆதி காலத்தில் இந்த மாதிரி கூட ஒரு மின் விளக்குகள் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பு வந்தாலும் அப்படியே நம்ம அதை பயன்படுத்திடுவோம். மின்சாரம் என்பது தொடுவதற்கு முன்பாகவே சாக்கடிக்கக்கூடிய சூழ்நிலையில் இருக்குது. அரசு சொல்லக்கூடிய அந்த திட்டத்திற்கும் மக்களுடைய நடைமுறை வாழ்க்கையில் இருக்கக்கூடிய முறைக்கும் பார்த்தோம்னா நிறைய வித்தியாசப்படுது. முதல்ல ஒரு வீட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு 500 ரூபாய் கட்டிக்கிட்டு இருந்தேன் மாதம். ரொம்ப மின்சாரம் ரொம்ப பயன்பாட்டுக்கான பொருளெல்லாம் இல்லை. இருந்தாலும் ஒரே மாதிரி தான் அன்னைக்கு என்ன பயன்படுத்தணும் அதே மாதிரி தான் இன்னைக்கும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். ஒரு தொலைக்காட்சி, ஒரு காத்தாடி, 2 மின்விளக்கு, இது மட்டும்தான் பயன்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கிற நேரத்தில் 500 ரூபா வந்துச்சு. ஆனால் இன்னைக்கு பார்த்தா அது 1500 ரூபாவா பல மடங்கு கூடியிருக்கு. அது என்னன்னு கேட்குறப்ப இல்லைங்க ரீடிங்லாம் கரெக்டாக தான் இருக்குது, இல்லை நம்ம என்னன்னு சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இந்த ரீடிங் எடுக்கிறவங்களும் சரி மின்சார வாரியமும் சரி ஏதாவது ஒரு காரணம் சொல்லி நம்மளை வந்து தள்ளி விட்டுக்கிட்டு தான் போகிறாங்க. முன்பை விட இன்று 3 மடங்கு மின்சாரம் அதிகரித்து உள்ளது உண்மைதான்.